பல ஆண்டுகளாக தவம் செய்த முனிவரின் தவம் கலைந்தது ஏன் தெரியுமா? உங்களுக்கு விநாயகர் பிடிக்கும் என்றால் ஒரு லைக் பண்ணுங்கள். அமைதி நிறைந்த அந்த காடு, ஒவ்வொரு இலைக்கும் ஒரு உயிர் இருந்தது. அங்கே தியானத்தின் சக்தி நிறைந்திருந்தது. அந்த இடத்தில் வாழ்ந்தார் ஒரு முனிவர். ஆண்டுகளாக அவர் தியானத்தில் மூழ்கியிருந்தார். மனம் முழுவதும் அமைதியாக இருந்தது. ஆனால் ஒரு நாள் அவர் ஜபித்த மந்திரம் திடீரென மறைந்தது. அமைதியான மனம் குழப்பமாக மாறியது. முனிவர் பதற்றத்தில் தத்தளித்தார். எங்கும் பதில் தேடினார். ஆனால் மனம் இன்னும் குழப்பமடைந்தது. அந்த நேரத்தில் தெய்வீக ஒளி ஒன்று தோன்றியது. அது விநாயகரின் அருளாக வந்தது. விநாயகர் மெதுவாக அருள் வழங்கினார். மனம் மீண்டும் அமைதியை அடைந்தது. அழுத்தம் எல்லாம் மறைந்து போனது. அமைதியில் மந்திரம் மீண்டும் நினைவுக்கு வந்தது. அவரின் சக்தி மீண்டும் விழித்தது. முனிவர் நன்றியுடன் வணங்கினார். இதயம் ஆனந்தத்தில் மூழ்கியது. அமைதிதான் உண்மையான சக்தி என்பதை உணர்ந்தார்.